ஈரோட்டுக்கு போய் பேசுகிறேன். ஹாய், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேங்க. ஆண்டவர் உங்களையே ஆசீர்வதிப்பார். நீங்களும் நல்லா இருப்பீங்க. அதாவது எதையுமே ஒரு சிம்பிளாக எடுத்துக்காதுங்க. எந்த பிரச்சனையும் இருந்தாலுங்க, நமக்கு வந்தாலும் சரி, அடுத்தவங்களுக்கு போனாலும் சரி, ஜோடி இப்படி நடந்துருச்சேன்னு கஷ்டப்படுங்க, வேதனைப்படுங்க. அதுதாங்க நாம் ஏதோ அவங்களுக்கு நம்மளால் கொடுத்த ஒரு உதவி. இப்போது காலையில் நாங்கள் ஒரு 3 பேர் கடைக்கு போயிட்டுருந்தோம். அப்போது வண்டியில் போனால் பாருங்க, அப்படி போகிறான் உருக்கிட்டு. அப்படியெல்லாம் ஏன் சாமி போகிறீங்க? வேண்டாப்பா, உங்களோட உயிர் உங்கள் கையில். நீங்கள் பாதுகாப்பாக போங்க. ரோட்டில் நடக்கவே பல பயமாக இருக்குது. நீங்கள் அப்படியெல்லாம் வேகத்தில் போனீங்கன்னா ஏதோ ஒரு அசம்பாகம் நடந்ததுன்னு வச்சுக்க, அப்போ என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் தப்பல்லவா அப்படி போகிறது? அப்போ இது ஆண்டவன் நம்மளுக்கு கொடுத்த வரப்பிரசாதம். இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு எல்லாமே காலும் கையை எல்லாம் அழகாக கொடுத்துருக்குறான். நாமளும் அழகாக இருக்கிறோம். அப்படி இருக்கிற போது நீங்கள் போய் ஏதோ ஒரு அசம்பாகம் நடந்து ஏதோ ஒரு கையோ காலோ போயிடுச்சுன்னா அந்த வேதனையை எப்படி அனுபவிப்பீங்களா? அதெல்லாம் சிரமம் இல்லையா? இப்போது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பையனுக்கு அப்படித்தான் ஒரு அசம்பாகம் நடந்து ஒரு கால் போயிடுச்சு. அவனை பார்த்த வேதனை. அவன் எப்படி இருந்தால் தெரியுங்களா? அவ்வளோ துடிக்கே இருப்பான். அப்படி இருந்து ஒரு கால் போயிடுச்சு. இப்போ அந்த கட்டை போட்டு நடக்கிறான். அவன் பார்க்குற போதெல்லாம் அவனை பற்றி நினைக்க தோணுது. அது எதுக்கு அப்படி? அது கூட இப்போ உங்கள் பெத்தவ வருந்த, கூட பிறந்தவங்க வருந்த, இதெல்லாம் எவ்வளோ பிரச்சனை. உயிருங்கிறது அது போனால் போயிட்டு போகுது. அது எப்போ இருந்தாலும் சாவு. அது அப்படி போனாதுன்னா அது ஆண்டவன் கொடுத்தது எடுத்துக்கிட்டான்னு நினைக்கலாம். ஆனால் நாமளாக போய் உயிரமாக்கக்கூடாது. அது நம்மளோட உயிர் நாம் பாதுகாப்பாக இருக்கணும். இப்போது ஒரு 5 வருஷம் இருக்குங்க, அதுக்கு முன்னாடி நடந்தது. இங்கே நாங்கள் இருக்கிற ஏரியாவிலிருந்து லவ்வர்ஸ் 2 பேர் ரோட்டில் தான் போனாங்க பாருங்க. அப்படி பறக்கிற அந்த புள்ள மேலே சால் போட்டுருக்குறான். அது அப்படி பறக்குது. அவன் முடியெல்லாம் அப்படி பறக்குது. ஆனால் அவன் கொண்டுட்டு போன வேகத்தில் கொண்டு போய் அந்த லாரிக்கறி விட்டு அப்படியே அந்த புள்ள அதே இடத்துலங்க பாட்டு தலைமையிலே சர்க்கரை ஏறி அதே இடத்துல போயிடுச்சு. அவன் புளி மரத்தில் போய் அடித்து அவனுக்கு ஒரு கால் போயிடுச்சு. அதையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அவனால் மறக்க முடியுமா? அந்த விஷயத்தை அதெல்லாம் நினச்சி பாருங்க. ஏன் கொஞ்சம் பொறுமையாக போனதுனால என்ன? உங்களுக்கு நல்ல முறையாக நான் சொல்கிறேன், நீங்களுமே அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம். அதாவது அது எப்படி சொல்கிறது, நீங்கள் படித்தவங்களா இருந்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, வண்டி ஓட்டுற எல்லோரும் ஒரே மாதிரி தான். வேகத்தை குறைச்சிக்கணும். உங்களோட வேகத்தை குறைச்சி நிதானமாக போங்க, நிதானமாக வாங்க. ஒரு அன்பாக இருங்க, ஆதரவாக இருங்க. வீட்டில் ஒரு தண்ணி அம்மா அப்பா கிட்ட எல்லாம் சந்தோஷமாக இருங்க. நல்ல வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வாழ்க்கைக்கே இல்லை. எதை ஒன்று போயிடுச்சுன்னா உங்களை பார்த்து உங்கள் அம்மா அப்பா வருத்தப்படுவாங்க, உங்கள் கூட பிறந்தையும் வருத்தப்படுத்தாங்க. அதெல்லாம் எவ்வளோ மனவேதனை. உங்களை வச்சு ஆஸ்பத்திரியில் அவங்க இன்னும் நம்ம மகன் பிழைப்பானா பிழைக்க மாட்டான்னு ரொம்ப வருந்திக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அந்த பழக்கத்தை எல்லாம் குறைச்சிக்கங்க. நல்லா சந்தோஷமாக போங்க. உங்கள் பொண்டாட்டிங்களோட போனாலும் சரி, ஃப்ரெண்டுங்களோட போனாலும் சரி, வெளியே நல்லா சந்தோஷமாக வெளியே நல்லா எப்பவும் கூட ஒரு நார்மலாக போங்க. அதுதான் நல்லது. வாழ்க்கையில் எல்லாமே அனுபவிக்கணும். ஆனால் இப்படியெல்லாம் அனுபவிக்கக்கூடாது. இதையெல்லாம் எத்தனை பேர் ரோட்டில் நீங்கள் போனாலும் கூட எப்படி போகிறான் பாருங்க, நாசமாக போகணும் அப்படின்னா அதெல்லாம் எவ்வளோ வருத்தம். அது பெத்தவ காது கேட்டோன்னா எவ்வளோ மனசு வேதனைப்படும். அப்படியெல்லாம் இருக்காதுங்க குழந்தைங்கள. நீங்களாம் என் குழந்தைங்க மாதிரி, என் பேத்துங்க மாதிரி, பேரனுங்க மாதிரி நான் சொல்கிறேன். நல்லது தான் சொல்கிறேன். உங்களோட எதிர்காலத்துக்கு சொல்கிறேன். அவனுக்கு பயமாக அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்குங்கனால தப்பாக நினைக்காதீங்க. உங்களோட நன்மைக்கு சொல்கிறேன். எல்லாம் கேட்டுக்குங்க. புத்தியாக பிழைங்க. எல்லாம் அழகாக இருக்கிறீங்க. புத்தியாக பிழைங்க. அம்சமாக இருங்க. என்ன அடுத்த முறை சந்திக்கலாம். ஹாய், வரேன்.